ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் நல்லா உளுத்தம்பருப்பு ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக வேணால் தண்ணி பற்றலாம் மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி விடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உளுத்தம்பருப்பும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே இந்த மாவையும் அதிலே போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக ஆட்டிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்டிடாதீங்க. நல்லா கெட்டியாக ஆட்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக வரத்துக்காக நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. கை வச்சு நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. இதையும் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. கையை ஒரு தடவை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுங்க. மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சமாக நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு உருண்டை போட்டுக்கோங்க. இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பிட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா வேகும். அதுக்காக 2 பக்கமும் நல்லா திருப்பிட்டுக்கோங்க. வடை நல்லா செவந்தர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். மெது வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.